நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நான் வந்திருக்கிற கோயில் பசுபதேஸ்வரர் கோவில். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க இருக்கிற மூலவர் வந்து ஸ்வயம்பு பசுபதேஸ்வர் ஆனிலை அப்பர்னு பெயர் பெற்றிருக்கு. அண்ட் இங்க 2 அம்பாள், சுந்தரவல்லி அண்ட் அலங்காரவல்லி. இந்த கோயிலின் ஸ்தல வரலாறை இப்போ நாம் கேட்கலாம். சுவாமி இங்கே வந்து சுயம்பு மூர்த்தியா எழுந்தருளி இருக்கிறாரு. முதல்ல இந்த ஸ்தலத்துல வந்து காமதேனு வந்து படைப்பு துறையில செய்யறதுக்காக சாதாரண காராம்பசுவா வந்து ஒரு சுவாமி இருந்த இடத்துல புத்து கண்ணா இருந்திருக்குது. அந்த கண்ணுக்குட்டியோட கால் வந்து அந்த புத்துக்குள்ள சிக்கிடுது. அப்போ அந்த காமதேனு வந்து கண்ணுக்குட்டியோட கால் சிக்கிடுது அப்படிங்கிற அந்த தாய் பாசத்தில் அந்த குத்தி கிளறப்போ காமதேனுவோட கால் குழம்பு சுவாமியோட பின்பாகத்தில் பட்டு ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை பார்த்தவொன்னே தான் தன்னோட பூர்வ ஜென்ம வாசல் தான் வந்து காமதேனு தேவலோக பசு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சிருஷ்டி தொழில் முதல் இங்கே ஆரம்பிச்சதுனால தான் இந்த ஊருக்கு சமஸ்கிருதத்தில் வந்து கர்ப்பபுரின்னு பேர். கரு முதல் தோன்றிய இடம். தமிழில் வந்து அது கருவூர்னு பேர். இங்கே வந்து சுவாமிக்கு 2 அம்பாள், அலங்காரவல்லி, சௌந்தர்யநாயகின்னு பேர். உடனே பார்வதிக்கு தானும் சிவபூஜை பண்ணணுங்கிற அந்த ஆசை வந்துடுது. ஆசை எங்கே நானும் சிவபூஜை பண்ணணும் அப்படின்னு சிவபூஜைக்கு சிறந்த இடம் வந்து பூலோகம் தான். பூலோகத்தில் சிவபூஜை தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சாமி பரமேஸ்வரன் சொல்கிறார். லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கூட தோழி பெண்களாக வந்து சிவபூஜை பண்ணி கல்யாணமான அம்பாள் வந்து அலங்காரவல்லி அம்பாள்னு பேர். சௌந்தரநாயகி அம்பாள் வந்து இங்கிருந்து 10 மைல் தள்ளி அப்பிபாளையம் சொல்லிட்டு ஒரு கிராமம். இந்த கிராம தலைவர் பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பசுபதீஸ்வரன் மேலே ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்துட்டு இருக்கா. கல்யாண வயசு வந்த உடனே நான் வந்து பசுபதீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உடனே பொண்ணோட அப்பா பொண்ணுக்கு சித்தப்பிரமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பூட்டி வச்சிடுறாரு. சுவாமி அன்னைக்கு கனால அசரீரியா என்னன்னு சொல்லி சொல்றாரு. உன் பொண்ணை நான் வந்து பங்குனி உத்தரத்தப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடையாளமாக பொண்ணு கழுத்தில் மாலையும் ஊரில் தெருவெல்லாம் பூவாக இருக்கும். அப்போ கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து சேர்த்துரு அப்படிங்கிறார். இங்கே பங்குனி உத்தரத்துல தான் பிரம்மோற்சவம். பங்குனி உத்தரத்துக்கு தேர் 9ஆம் நாள் தேர். 6ஆம் திருநாள் இங்கே கொடியேறி இருக்குது. 6ஆம் திருநாள் காத்தால பார்த்தா பொண்ணு கழுத்தில் மாலையும் ஊரெல்லாம் பூவாக இருக்குது. பொண்ணோட அப்பாவே பல்லாக்கில் சுமந்துட்டு வர்றார். கொண்டு வந்தோடனே சுவாமி கிட்ட இங்கே வந்தோடனே கர்ப்பகிரகத்துக்கு சுவாமி கூட அப்படியே ஜோதியாக ஐக்கியமாயிருக்கலாம். அந்த அம்பாள் தான் வந்து சௌந்தரநாயகி அம்பாள் பேர். இது வந்து திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற தொண்டலாம் மலர் தூவியத்த நஞ்சுண்ட ஆறுயிர் ஆயத்தன்மையர் கண்டனான் கருவூருள் ஆணிலை அண்டனார் அருளியும் அன்பரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பாட்டு ஒரு பதிகம் பாடியிருக்கிறாரு. அருணகிரிநாதர் வந்து இங்க இருக்கிற முருகர் மேல ஒரு 6 திருப்புகள் பாடியிருக்கிறார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே நிதியே நித்தியமே என் நட்பொருளாயோ கதியே சொப்பரவேலே கருவூரில் பெருமானே. சுக்கராச்சாரியாருக்கு வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரமான மிருத சஞ்சீவினி மந்திரம்ங்கிறது இங்கே உபதேசமான இடம் சுக்கராச்சாரியாருக்கு. சோழர்களுக்கு வந்து முடிசூட்டக்கூடிய தலைநகரங்கள்ல ஒன்று உறையூர், தஞ்சாவூர், கரூர். இது 3மே இது பேரே வந்து கரூர் வஞ்சி மாநகரம் தான் பேர். விதமான மங்கள பொருட்கள் சொல்லுவாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம், காடு, மலை, வனம். காடுங்கிறது வேற, வனம்ங்கிறது வேற. இந்த மாதிரி 6 விதமான மங்கள பொருட்கள் சொல்லுவாங்க ஒரு ஸ்தலத்துக்கு. அது வந்து ஷண்மங்கல கஷேத்திரம்னு பேர். அது மொத்தம் தமிழ்நாட்டில் 9 ஸ்தலம் தான் இருக்குது. அதில் கரூர் ஒன்று. அதே மாதிரி இங்கே வந்து கொங்கேலு ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் முதல் ஸ்தலமாக வந்து கரூர், அடுத்து வெஞ்சமாங்கூடலூர், அடுத்தது கொடுமுடி, அவினாசி, பவானி, திருமுருகன் பூண்டி, திருச்செங்கோடு. இப்போ 7. இங்கே வந்து சுவாமி வந்து கரூர் சித்தர் வந்து ஜீவசம சுவாமியுடைய ஐக்கியமான கரூர் சித்தருக்கு வந்து சுவாமி நேரடியாக காட்சி தர்றாரு. காட்சி தந்தோடனே என்ன வேணும்னு சொல்லி சுவாமி கேட்குறப்போ உங்களோட வலது பக்கம் எனக்கு இடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சுவாமி லேசாக இடது பக்கம் சாஞ்சு தன்னோட வலது பக்கம் கரூர் சித்தருக்கு இடம் வந்திருக்கிறதா ஐதீகம். கோயில் கர்ப்பகிரகம் வந்து கட்டினது வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது. முசுகுந்தம்னா குரங்கு. அந்த குரங்கு வந்து முதல் பிறவியில் வந்து
ஒரு புலி ஒன்று துரத்துதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சோழ சக்கரவர்த்தியை சுவாமி பிறக்க வைக்கிறார். அப்போ அந்த குரங்கு என்னன்னு சொல்லி கேட்டுக்கு, எனக்கு நான் பழசை பூர்வ ஜென்மத்தை மறக்கக்கூடாது, அதனால் குரங்கு முகமும் மனித உடம்புமா இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுது. அவர் தான் வந்து அந்த இந்திரன்கிட்ட வந்து சப்த விடங்க ஸ்தலங்களில் ரொம்ப 7 மரகதலிங்கம் கொண்டு வந்து வச்சு சப்த விடங்க ஸ்தலங்களில் இது பண்ணது. அவருக்கு வந்து தெய்வான முருகருக்கு தெய்வான திருக்கல்யாணத்துக்கு வந்து இந்திரன் வந்து புஷ்பக விமானம் அனுப்பி இங்கேருந்து கூட்டின்னு போனதாக கந்தபுராண செய்தி. அதனால் காலங்கள் எத்தனை காலங்கள்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் திருப்பணி பண்ணி இந்த கோயிலோட வரலாறு நீங்க அத்தனை பேரும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு. கொஞ்சம் ஆடியோல வந்து டிஸ்டர்பன்சஸ் இருந்திருக்கும். சின்ன குழந்தைகள் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அண்ட் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அரவுண்ட் த டெம்பிள். So please bear with the noise in the audio. 18 சித்தர்கள்ல மிகவும் முக்கியமான சித்தர் கரூரார் சித்தர். இவர் போகரோட சிஷ்யரா இருந்து சகல வித்தியைகளும் பெற்று அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்றி நல்வழிப்படுத்ததாக சொல்லப்படுது. இப்ப அம்மா குரல்ல இந்த கோயிலுக்கான தேவார பதிகம். கந்தமார்பொழில் காழிஞான சம்பந்தன் சேர் கருவூருளான் நிலை எந்தையை சொன்ன 10 வல்லவர் சிந்தையில் துயராய தீர்வரே.